அடுத்த கேள்வி, பழனி, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து ரெஜினா பானு என்கிறவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இறந்தவர்களுக்காக குர்ஆன், யாசீன் ஓதி எத்தி வைப்பது, அதுக்கு விளக்கம் வேற, அதாவது ஹதியா செய்வது இன்றளவும் இருக்கிறது, இது மார்க்கத்தில் இருக்கிறதா இல்லையா, இதனை பற்றி தெளிவாக விளக்கம் தர வேண்டும் என்று கேட்குறாங்க. அதாவது ஒரு மனிதர் இறந்துட்டார்னு சொன்னால் அவருக்கு நன்மை சேர்க்கணும் என்கிற ஒரு எண்ணத்தில், நல்ல எண்ணம் தான், என்ன நல்ல எண்ணம், நல்ல எண்ணத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மார்க்க அறிஞர்களை அல்லது குர்ஆன் ஓத தெரிந்தவர்களை அழைத்து என்ன செய்கிறாங்க, குர்ஆனை ஓதுங்க, எங்கள் இறந்து போன எங்கள் பாட்டிக்காக வேண்டி, இறந்து போன எங்கள் தாத்தாவுக்காக வேண்டி, இறந்து போன என் புருஷனுக்காக வேண்டி, இறந்து போன என் பொண்டாட்டிக்காக வேண்டி, இறந்து போன என் தகப்பனுக்காக வேண்டி நீங்கள் எல்லாரும் குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு ஓதி, அது என்ன செய்யணுமா, ஓதிட்டு இறைவா நாங்கள் ஓதணும்ல, இது எங்களுக்கு வேணாம், இதை இந்த ஆளுடைய பாட்டியை கொடுத்துரு, இதான் இந்த குர்ஆனை ஓதி எத்தி வைக்கிறதுங்கிறது. எப்படி எத்தி வைக்கிறதா, நாங்கள் ஓதுன இந்த குர்ஆனுடைய நன்மையை எங்களுக்கு வேணாம், இந்த நன்மையை இவர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தான் நடைமுறையில் இருக்கிறது. இது பல விதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம். எப்படியெல்லாம் முரணாக இருக்கிறது? முதலாவது முரண் என்னன்னு கேட்டால், இறந்து போனவர்களுக்காக என்னென்னவெல்லாம் செய்யணும் என்று மார்க்கத்தில் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இறந்தவங்களுக்கு மேல் நீங்கள் அன்பு வச்சுக்கிறலாம் தப்பு கிடையாது. இறந்தவர்கள் சொர்க்கத்துக்கு போகணுமே, நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு திங்க் பண்ணுறீங்களே, சிந்திக்கிறீங்களே, அது கூட தப்பு கிடையாது. திங்க் பண்ணணும், சிந்திக்கணும். ஆனால் இதை என்ன செஞ்சால் இறந்தவருக்கு நன்மை தரும் என்பது உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? அந்த இறந்து போனவருக்கு நாம் என்ன செஞ்சால் அது இறந்து போனவருக்கு உதவும் அப்படிங்கிறத யார் சொல்லணும்? அவன் மார்க்கு போடக்கூடியவன் அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் யாரை தூதரை அனுப்பி வச்சான்னு அவங்க சொல்லணும். அப்போ அல்லாஹ்வுடைய வேதத்திலையும் நபிகள் நாயகத்துடைய போதனைகளையும் இறந்து போனவர்களுக்கு குர்ஆன் ஓதுதல் என்பதை சொல்லி தந்தாங்களா? நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழும் போதே அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பேர் மௌத்தா போனாங்க? நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலேயே அவங்களுடைய ஆம்பளை பிள்ளைகள்லாம் எல்லாம் கொடுத்து மௌத்தாக்கினான். அந்த ஆம்பளை பிள்ளை இறந்து போன உடனே இப்ராஹிம்னு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தான். அந்த பிள்ளை இறந்து போச்சு. என் பிள்ளை இறந்து விட்ட காரணத்தினால் எல்லாரும் குர்ஆனை ஓதி பார்சல் பண்ணிட்டு போங்க என்று சொன்னாங்களா? அல்ல அவங்களே உட்கார்ந்து குர்ஆனை ஓதி இது என் பிள்ளைக்காக நான் ஓதி அனுப்புகிறேன் என்று செஞ்சாங்களா? செய்யலை. அவங்களுக்கு அல்ல 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்தான். 4 பொம்பளை பிள்ளை இல்லை, 3 பொம்பளை பிள்ளைங்க நபிகள் நாயகத்துக்கு முந்தைய மூத்தா போயிட்டாங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு முன்னாடி இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய ஒரு மகள் ஜெய்னபு, இன்னொரு மகள் ருக்கையா, இன்னொரு மகள் உம்மு குல்சும். இந்த 3 மகள்களுமே புதல்விகளுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் போதே மூத்தாயிட்டாங்க. அப்போ நம்முடைய பொம்பளை பிள்ளைங்க மூத்தா போச்சே, அவங்க மறுமையில் வெற்றி பெறணுமே, நம்ம அதுக்கு ஏதாவது செய்வோமே அப்படின்னு நினைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி யாசினை ஓதுறதையோ குர்ஆன் ஓதுறதையோ செஞ்சாங்களா? குர்ஆன் ஓதுனாங்க, அவங்களுக்கு ஓதி கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதலன்னு இதை புரிஞ்சிக்கிற கூடாது. குர்ஆன் ஓதணும் கண்டிப்பாக, நம்முடைய மறுமைக்கு நம்ம ஓதணுமே தவிர இன்னொரு ஆளுக்கு அனுப்புறதுக்காக ஓதுனாங்களான்னா ஓதலை. நபிகள் நாயகம் ரொம்ப 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 பாசம் வச்சிருந்த ஹதிஜா நாயகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது அவங்க மனைவி மூத்தா போனாங்களா இல்லையா? அவங்களுக்கு ஓதுனாங்களா? அவங்க சின்ன பாப்பா ஹம்சா மூத்தா போனாங்களே, அவங்களுக்காக ஓதுனாங்களா? அவங்களுடைய தம்பி ஜாஃபர், அபு தாலிபுடைய மகன் ஜாஃபர், அலி ரலியல்லாஹு அன்ஹு அண்ணன், அவர் மூத்தா போனார், அவங்களுக்கு ஓதுனாங்களா? இதெல்லாம் இல்லை. அப்போ மார்க்கத்தில் உள்ளதாக இருந்து அவங்க செஞ்சுருப்பாங்களா இல்லையா? இது மார்க்கத்தில் இப்படி ஒரு வழிமுறை உண்டு என்று இருந்தால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராமல் போயிருப்பாங்களா? அவங்களும் செய்யலை, அவங்க சஹாபாக்களும் செய்யலை. அதுக்கடுத்து பல தலைமுறைகளாக அது இல்லை. ரொம்ப பின்னாடி தான் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் உண்டாக்குறாங்க. இதை ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஃபர்ஸ்ட் மேட்ரு இது இல்லாத ஒன்று. இரண்டாவது மேட்ரு என்ன என்று பார்த்தீங்கன்னா, இந்த எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் உள்ளத்தில் இருந்து நாம் உணர்ந்து நம்மளை அது இப்போ உளப்பூர்வமாக செஞ்சால் தான் என்ன செய்யும், அது இறைவன்ட்டு அங்கீகரிக்கப்படும். நம்ம மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உளப்பூர்வமாக உள்ளதெல்லாம் பார்க்க மாட்டோம், பார்க்க முடியாது.
ஒரு ஆள் வந்து நமக்கு ஒரு 1000 ரூபா தர்றாரு. தரும்போது இந்த நாய்க்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கேன்னு உள்ளத்தில் நினச்சிக்கிட்டு தர்றாரு. நமக்கு அது தெரியுமா? நமக்கு 1000 ரூபா மட்டும் தான் தெரியும். நம்ம 1000 ரூபா வாங்கிக்கிடுவோம். அதே நேரத்தில் ஒரு மனசில் நினைக்கிற நமக்கு தெரிஞ்சுன்னு வைங்க, யாராவது வாங்குவீங்களா? உங்களுக்கு ரூபாயை தரும்போது நீட்டுறாரு, நீட்டும் போது என்ன தெரியுது, இவன் மனசில் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கிறங்க. நீங்கள் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அப்போ அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு கேட்டால், நீங்கள் செய்கிற செயலையும் அவன் பார்க்குறான், என்னத்துக்கு செய்கிறீங்கிற இதையும் சேர்த்து பார்க்குறான், ரெண்டையும் சேர்த்து பார்க்குறான். அப்போ உங்களுடைய எண்ணம் வந்து கரெக்டாக இல்லைன்னு வைங்க, அதுக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இப்போ இந்த குர்ஆன் ஓதி நம்ம அனுப்புகிறோமே, அதெல்லாம் எப்படி ஓதப்படுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சில ஆட்கள் அதுக்குன்னு இருப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட ரூபாயை கொடுத்து அந்த ரூபாய்க்கு அவனே அவங்க ஓதுறாங்க. ஓதும்போது என்ன நினச்சி ஓதுவாங்க, அது இங்கே நல்லா பார்க்கலாம், நடைமுறையில் பார்க்கலாம். நல்ல பணக்கார கூட இருக்குன்னு வைங்களேன், நிறைய ரூபா தருவாங்க, பயங்கரமான சாப்பாடெலாம் போடுவாங்க, இப்படின்ற ஒரு வீடாக இருக்குமே. ஆனால் அதை வந்து நீட்டி நிறுத்தி நிதானமாக அது பாட்டுக்கு ஓதிக்கிட்டே இருப்பாங்க. 7 மணி நேரம் ஓதுவாங்க. இதுவே ஒரு குடிசையாக அல்லது வடிகட்டின ஒரு கஞ்சனாக பெரிய அளவில் காசு கொடுக்க மாட்டாருங்கிற ஒரு இடமா இருந்துச்சுன்னு வைங்க, கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னு வைங்க, அங்கே இப்படி ஓதுவாங்க, முடிச்சாரு இப்படி ஓதுவாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், வியாபாரம்னு விளங்குது. கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறது வியாபாரி தானே பண்ணுவாங்க. இவங்க ஒரு வியாபாரமாக இருந்து ஓதுனா இது இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் குர்ஆன் அஜரத்தெல்லாம் கூட்டு ஓதிவிட்டு, அஜரத்து குர்ஆன் ஓதிட்டீங்க, நல்ல ஒரு எங்கள் தாத்தாவுக்கு பெரிய சேவை செஞ்சிட்டீங்க, சீதனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் போவாரா? போக மாட்டார். ஏன்? அவர் ஓதுனது வந்து காசுக்கு ஓதுனார். காசுக்கு ஓதுனா அவருக்கு வந்து நன்மை கிடைக்குமா? அவருக்கு கிடைக்காது. அவருக்கு கிடைக்காது எதை போய் பார்சல் பண்ணி வைப்பார் நமக்கு? அவருக்கு கிடைச்சா தானங்க அடுத்த ஆளுக்கு அனுப்புவார், அவருக்கு கிடைக்காத. அப்போ இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுடைய உள்ளத்திலிருந்து தான் அல்லாஹ் வந்து எந்த வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்வான். அப்போ இவங்க இறைவனுக்கு செய்யலை, தக்வா கூட இது செய்யலை. ரெண்டாவது இதனாலையும் இது தப்பாக போயிடுது. மூணாவது என்ன தெரியுமா, இறந்தவர்களுக்கு என்னென்ன செய்யணும்னு ரசூலுல்லாஹ் ஒரிஜினலாக சொன்னாங்களோ இந்த பொய்யான ஒரு வணக்கத்தினால அந்த மெய்யான வணக்கம் எடுபட்டு போச்சு. எந்த இடத்துல நீங்கள் ஒரு பிதத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சுன்னத்து எடுபட்டு போயிடும். அல்லாஹ் சொன்னதை ரசூல் சொன்னதையும் தூக்கி வச்சுட்டு வேற ஒரு புதுசாக ஒன்று உண்டாக்குனீங்கன்னு வைங்க, அந்த இடத்துல என்ன மூத்தா போயிடுறேன், ஓ இதை செஞ்சால் போதும் அப்படின்னு எல்லாம் அடிபட்டு போயிடும். இப்போ இறந்தவருக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது, நல்லா செய்யணும். என்ன செய்யணும், இறந்தவர் வந்து கடன் வாங்கியிருந்தார்னு வைங்க, முதல் செய்கிற வேலை அவர் யார்கிட்டயா கடன் வாங்கியிருப்பார். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அந்த கடனை என் தகப்பனார் கடனை நான் கொடுக்குறேன் வா, யாராக இருந்தாலும் வா அப்படின்னு கேட்கணும். ஏன் கேட்கலன்னு சொன்னால், நம்ம அந்த கடனை செலுத்தலைன்னு சொன்னால் நம்ம வாப்பாவோ தாத்தாவோ மறுமையில் போய் நிற்பார்ல, நிற்கும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த தாத்தாவுக்கு கடன் கொடுத்துருப்பார்ல ஒருத்தர், அவர் வந்து அல்லாட்ட வந்து வழக்கு போடுவார், இறைவா இந்த ஆள் என்கிட்ட கடன் வாங்கினாரு, தராமல் மூத்தா போயிட்டாரு, இப்போ எனக்கு வேணும்னு கேட்பார். அங்கே ரூபா செல்லுமா? அங்கே அவருக்கு என்னத்தை கொடுக்கணும், எது செல்லுமோ அதுதான் கொடுக்கணும். அங்கே வந்து ரூபாயெல்லாம் செல்லாது. அப்போ என்னத்தை வாங்கி கொடுப்பான்ல, இந்த அவனுக்கு கடன் கொடுக்கணுமா? ஆமாம். அப்போ ஒரு 5 வருஷம் நோம்புத்துக்கு அவன்கிட்ட கொடுத்துருப்போ, உன்கிட்ட நோம்பு தானே வச்சிருக்கிற, நோம்பு வச்ச நன்மை, அந்த நன்மை அவன்கிட்ட கொடுன்னு நல்லா சொல்லிவிடுவான். இன்னொருத்தர் எந்திரிச்சு அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார், அல்ல என்ன பண்ணுவான், நீ வந்து ஒரு 6 மாதம் தொழுகை அவன்கிட்ட கொடுப்போ அப்படின்ட்டுருவான். கடைசியில் என்னவாயிரும், நம்ம யார் மூத்தா போனார் அவருக்கு வந்து ஒவ்வொரு நன்மையாக பிடுங்கி 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 வேறு ஆளுக்கு யார்கிட்ட கடன் வாங்கினாரோ அவருக்கு போய் சேர்ந்துடும். அப்போ உங்களுடைய இறந்து போனவர் மேலே உண்மையில உங்களுக்கு அன்பு இருந்தால், அவர் மறுமையில் அவர் செஞ்ச அமலை முதல்ல அவர் காப்பாற்றி கொடுக்கணும். புதுசாக ஆடு பண்ணி கொடுக்குறது ரெண்டாவது விஷயம், அது என்னங்கிற வழிமுறை இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அவர் செஞ்ச அமல் அவருக்கு தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், அவருடைய கூலி குறையக்கூடாது என்று சொன்னால், யாருக்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறார் அவரெல்லாம் கூப்பிட்டு, இந்தாப்பா நான் தந்துடுறேன் பிடிச்சிக்க, அதில் எனக்கு ஒரு டைம் கொடு நான் தந்துடுறேன், இல்லைன்னா மன்னிச்சு விட்டுருப்பா, என் தாத்தா தராமல் மூத்தா போயிட்டாரு, நீ அல்லாவுக்கா மன்னிச்சிக்க, வசதி என்கிட்ட இல்லைன்னு இருந்தால் நான் தந்திருப்பேன், மறுமையில் அவர் பிடிச்சிடாதப்பா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலேயே நீங்கள் கரெக்ட் பண்ணினால் அது அந்த தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ புண்டாட்டிக்கோ புருஷனுக்கோ வாப்பாவுக்கோ அம்மாவுக்கோ செய்கிற ஒரு நன்மையாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சீங்களா? தகப்பம்பட்ட கடனை எத்தனை பிள்ளைங்க அடைச்சிங்க? உன்னை 7 ரூபாய்க்கு பாத்தியாவது ஆள் கிடைச்சா அதோட கதையை முடிக்கலான்னு பார்க்குறீங்களா? உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு கல்வி கொடுத்து உங்களை பல விதத்தில் முன்னேறுவது காரணமாக இருந்த பெற்றோருக்கு நீங்கள் செய்கிற இந்த 11 ரூபா பாத்தியா தானே? ஏன் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வச்சிருப்பார், அதை அடைக்க மாட்டீங்களா? 10,000 ரூபா ஒரு ஆள் கடன் கொடுக்கணும், அதை அடைக்க மாட்டீங்களா? மறுமையில் வெற்றி பெறக்கூடாது அவர்?
அப்போ நம்ம தகப்பனார் வந்து எவ்வளோ பாசமாக நம்ம மேலே இருந்தாங்க, நம்ம தாயார் எவ்வளோ பாசமாக இருந்தாங்க, அவங்க இந்த மாதிரி கடனாளியாக மூத்தா போயிட்டாங்களே, அதுலேருந்து நம்ம அவங்களேருந்து மீட்கணுமே, அவங்கள காப்பாற்றணுமேன்னு நினைக்கணுமா இல்லையா? இதெல்லாம் மக்களுக்கு உங்க சொல்லி தரல. மார்க் அறிஞர்கள் வந்து இதுகளை உங்களுக்கு சொல்லித்தராம எங்களுக்கு 10 ரூபா 11 ரூபா தரதுக்கு என்ன வழிங்கிறத உங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அப்போ அந்த எவ்வளோ முன்னோர்களுடைய லைஃப் வீணாக போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி விதத்து காரணத்தினால எத்தனை முன்னோர்களுக்கு இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோருடைய கடனை அடைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாமல் மூத்தா போனாங்க. கடந்த காலத்தில் பாத்தியாதான் பயன் தரும்னு போனாங்களே, அவங்க கதியெல்லாம் பாழாக்கிட்டாங்கன்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? அதை யோசிச்சு பார்க்கணும். அடுத்து என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நமக்கு வந்து இறந்து போனவர் வசதியானவராக இருந்து அவருக்கு ஹஜ்ஜி கடமையாக இருந்து அந்த கடமையை செய்யாமல் மூத்தா போயிருந்தாருன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த ஹஜ்ஜை நீங்கள் செய்யுங்க. அவர் கடமையாக இருந்தால் தான். அவரே முசாபராக இருந்து மூத்தா போயிட்டார். இப்போ நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வாப்பாவுக்கு ஹஜ்ஜி செய்ய வேண்டியதில்லை. உங்கள் வாப்பாவுடைய காலத்து உங்கள் அத்தாவுடைய காலத்தில் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஏழ்மையாக இருந்தீங்க. ஏழ்மையாக அவர் மூத்தா போயிட்டார். ஏழ்மையானவருக்கு ஹஜ்ஜி கடமையாக இருக்குமா? கடமையாக இருக்காது. இப்போ நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக போயிட்டிய, நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ண தேவையே இல்லை. ஏன்? உங்கள் அத்தாட்ட வந்து ஏன் ஹஜ்ஜி செய்யலன்னு நான் கேட்க மாட்டான். அதனால் ஹஜ்ஜி கடமையாக இருந்து அதை நிறைவேற்றாமல் நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய அண்ணன் தம்பிகளோ மூத்தா இருப்பார்களே, ஆனால் அந்த ஹஜ்ஜை அவங்களுடைய வாரிசு செய்யலாம். அப்போ ஒருத்தன் கேட்குறாங்க, என்னுடைய அம்மா வந்து இந்த மாதிரி ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சியும் கடமை தானே, நேர்ச்சி பண்ணி இருந்தாங்க, அதை செய்யாமல் போயிட்டாங்க, அதை வந்து நான் வந்து நிறைவேற்றலாமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கடன் தான் முதல்ல நிறைவேற்றணும், கண்டிப்பாக போய் நிறைவேற்று, இந்த மாதிரி செய்யணும். இதில் கூட என்ன பண்ணிட்டாங்கடா, இதை கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ குர்ஆன் ஹதீஸ்னு வந்தவுடனே கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஓ தகப்பனார் பட்ட ஹஜ்ஜி கடமையை பிள்ளைங்க நிறைவேற்றுன்னு தெரிஞ்ச உடனே அதுலேயும் அசர்த்துமார் ஒடியாடுறாங்க. எங்களுக்கு ரூபா தாங்க, நாங்கள் உங்கள் தகப்பனாருக்கு நாங்கள் போய் செஞ்சுட்டு வர்றோம் பாருங்கள். எல்லாம் பிஸ்னஸ். இப்போ அதை உங்களை கரெக்டாக போட விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா தான், வாப்பாவுக்கு கஷ்டப்பட்டா தான் போனால் போது நல்லா ஏற்றுக்கலாம். ஏற்றுக்கிற தேவையே இல்லை, அவர் தான் செஞ்சுருக்கணும். அவருக்காக வேண்டி ஒரு பிள்ளையை செஞ்சால் ஏற்றுக்கிற காரணம் என்ன? சரி அவன் பிள்ளை தானப்பா, அப்பையும் போயிட்டான் பாசமாக செய்கிறான், போ அவன் பிள்ளையுடைய இதை வந்து அப்பனுக்கு சேர்த்துருவோம் அப்படின்னு ஒரு கருணையில் அல்ல அதை நமக்கு தரலாம். அதில் குறுக்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க அஜரத்துமார்கள்லாம், ஒவ்வொரு செல்வந்தர்கள்ட்ட போய் நீங்கள் நல்ல பணக்காரலாக இருக்கிறீங்களே, உங்கள் தாத்தாவுக்குள்ள ஹஜ்ஜி செஞ்சுட்டீங்களா, உங்கள் கொள்ளு தாத்தாவுக்குள்ள ஹஜ்ஜி பண்ணிட்டீங்களா, உங்கள் பாட்டிக்கு இப்போ ஹஜ்ஜி பண்ணிட்டீங்களான்னு கேட்டு கேட்டு ஒரு ஆளை என்ன பண்ணுறாரு, ஒரு அஜரத்தை 10 பேர்ட்ட வாங்கிட்டு போயிட்டு வந்துடுறாரு. ஒரு அஜரத் தான் போகிறாரு, உங்கள் தாத்தாட்டுக்கும் ஹஜ்ஜிக்கு போகிறாரு, அவங்க எங்கள் தாத்தாக்கும் போவார் ஒரே வருஷத்தில் ஒரே டைமில். இது மாதிரியான ஒரு பிஸ்னஸ் எல்லாம் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இது அல்ல, நீங்கள் செய்யணும். யார் வந்து உங்கள் பெற்றோர்களுக்கோ யாருக்கோ நன்மை செய்ய நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை செய்யணும். இதை செஞ்சீங்களா? எத்தனை பேர் செஞ்சீங்க? அதே மாதிரி ஒரு நோன்பு கடமையான நிலையில் மூத்தா போயிட்டாங்க. நோன்பு கடமையாக இல்லாமல் மூத்தா போனால் நீங்கள் வைக்கக்கூடாது. தள்ளாத வயசு, அவருக்கு நோன்பே கடமை இல்லை, மூத்தா போயிட்டாரெல்லாம் கேட்பானா? கேட்க மாட்டான். யாரை கொஸ்டின் பண்ணுவானோ அவருக்கு தான் நீங்கள் வைக்கணும். இப்போ கட்டாய கடமையாக ஒரு 10 நோன்பு விட்டுட்டாங்க, அந்த நோன்பை வந்து நம்ம வைக்கணும். நான் என்ன செய்யணும்? மண் மாத்த வலைகி சௌமுன் சாம அன்ஹு வலியுஹு. யாருக்கு வந்து நோன்பு கடமையாக இருக்கிற நிலையில் மூத்தாகி விட்டாரோ அவருடைய பொறுப்பாளர் வலி அவர் சார்பாக நோன்பு நோக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ எத்தனை பேர் நோன்பு வைக்கிற? அது கஷ்டமில்ல, 11 ரூபா ஈஸியில். அசரத்தை கூப்பிட்டு 100 ரூபா செலவழிச்சு அது ஈஸியாக தெரியுது. அவர் ஒரு மாதம் நோன்பு விட்டு போயிருந்தாருன்னா அம்மாடி 30 நாளைக்கு யார் பட்டினியா கிடப்பா அப்படின்னு சொல்லி வைக்க மாட்டேங்கிறோம். அப்போ இவ்வளோதான் நம்முடைய பாசம். பொய் அம்புட்டும். பெற்றோர்கள் முன்னோர்கள் பாசம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஓதுறோம்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் பொய். அது நிஜமாக இருந்தால் என்ன செய்யணும்? ஏன் தகப்பனுக்காக நான் ஒரு மாதம் நோன்பு கஷ்டப்படுவேன், அவருக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் அவர் என்னை பலத்தை ஆளாக்குனதுக்காக வேண்டி அவர் விட்ட நோன்பை எல்லாம் நான் வைப்பேன் அப்படின்னு வச்சிங்களா? அதை காட்டினாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னமோ காட்டினெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பத்தாமல் அலையிற மாதிரி இதை சேர்த்துக்கிட்ட மாதிரி பேசுகிறீங்க. அதை காட்டின ஒன்றையுமே நீங்கள் செய்யலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின எதையுமே செய்யலை. அடுத்து என்ன அல்லாஹ் சொல்லித்தர்றான்? அவங்க சார்பாக நீங்கள் ஏதாவது செய்ய நினைச்சால் பொருளாதாரத்தை கொண்டு செய்யலாம். என்ன செய்யலாம்? குர்ஆனை கூலிக்கு ஓத சொல்லக்கூடாது. அசரத்து வறுமையாக இருக்காருன்னா சும்மா போய் ஏதாவது கொடுங்க, தப்பு இல்லை. தர்மங்கள் செய்யலாம். என்னுடைய தாயார் வந்து மரண வேலையில் இருந்தாங்க, அவங்க என்னமோ சொல்ல நினைச்சாங்க, ஒன்றும் சொல்லாமல் மூத்தா போயிட்டாங்க, அது தர்மத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் முறையிடுவார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்போ என்ன செய்வாங்க அவங்க? நான் தர்மம் செய்யட்டுமா? நல்லா செய்யி, தாராளமாக நன்மை சேரும்ட்டாங்க. அப்போ நம்ம தாய் தப்பம் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சார்பாக என்ன செய்யலாம்? ஒரு 110 ஏழைக்கு சோறை கொடுக்கலாம், அல்லது வருஷம் சோறு கொடுக்க ஏற்பாடு செஞ்சு வைக்கலாம், ஒரு சத்திரத்தை கட்டி வைக்கலாம், ஏழைகள் சாப்பிட்டு போகிறதுக்காக வேண்டி ஒரு கிணறை வெட்டி போடலாம்,
ஒரு குளத்தை தூர் எடுத்து வைக்கலாம், ஒரு அடிப்பம்பு பைப்பு போட்டு கொடுக்கலாம், ஒரு பாத்ரூம் போகிற வசதியை கூட செஞ்சு கொடுத்து கண்ட கண்ட ரோடுகள் நாசமாக்காம இதை வந்து எங்கள் தாப்பனாருக்கு நன்மை சேர்றதுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் அவருக்கு நன்மை போய்கிட்டே இருக்கும். இது மாதிரி நன்மை அந்த மாதிரி நன்மைகள் என்ன செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா மாத்தல் இன்சானு, ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால், இது அவனே செஞ்சுட்டு போகிறது, இது வேண்டியதில்லை, அவனே செஞ்சுட்டு போகிற விஷயங்கள் 3 காரியம் செஞ்சுட்டு போனால் அவனுக்கு பயன் தரும்னு சொன்னாங்க. இதை அதிலேருந்து எடுத்துக்கிடுவோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் தர்மங்கள் செய்யலாம். அடுத்து இன்னொன்று செய்யலாம். என்ன செய்யலாம்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான், ரப்பனா குஃபிர் லனா ஒலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். மூமின்கள் யார் என்று கேட்டால் அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்க? இக்ஃபிர் லனா, இறைவா எங்களை மன்னிப்பாயாக, ஒலி இஹ்வானினா எங்கள் உடன்பிறப்புகளை மன்னிப்பாயாக, அல்லதீன சபகூனா பில் ஈமான் ஈமானோடு முந்தி சென்று விட்டார்களே, மூத்தாய் விட்டார்களே, அவங்களை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ் சொல்றான். இது பயன் தந்தா தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? நம்முடைய வாப்பாவுடைய மன்னிப்புக்காக வேண்டி அழுது நம்ம துவா செய்தால் அல்லாஹ் அதை ஏத்துக்குருவான், மன்னிப்பான். நம்ம பெற்றோருக்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய துவாக்கள் வந்து அது பெற்றோருக்கு மட்டும் இல்லை, யாருக்கும், பெற்றோருக்கும் செய்யலாம், வேற யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துறோம், அது துவா தானே, அதை செய்கிறோம். அடக்கம் செஞ்சோன்னு துவா செய்கிறோம். நினைக்கும் போதெல்லாம் துவா செய்யுங்க. உங்களுக்கு 5 வேளை தொழுகைக்கு பிறகு துவா செய்யுங்க, அது வந்து நன்மை தானது. இதுக்கே ஒரு 40 நாளைக்கு ஒன்று, 7 நாளைக்கு ஒன்று, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டு இந்த மாதிரி சடங்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எல்லா வக்து தொழுகையிலையும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், தொழுது முடிச்சவனே இறைவா என்னை மன்னிப்பது, என் தாப்பனாரை மன்னிச்சிரு, என் தாயாரை மன்னி, என் பாட்டியை மன்னின்னு அது கேட்க மாட்டீங்களா? இது மார்க்கத்தில் உள்ளது. அப்போ உள்ளதுகளை செய்ய மாட்டேங்கிறோம். இதில் முக்கியமானது என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதில் வலதும் சாலிஹுன் எது உலகம், அவனுக்கு துவா செய்கிற ஒரு சாலிஹான குழந்தையை ஒருத்தன் விட்டுட்டு போனால் அதனால நன்மை கிடைக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு செய்கிற துவா இருக்குதே, அது ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. அப்போ நம்மளே செய்கிறதுக்கு துவா பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம், யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் எங்கள் வாப்பாவுக்கு துவா செய்யுங்கிறோம். அதெல்லாம் பவர்ஃபுல்லானது கிடையாது. நீங்கள் செய்யணும். ஒவ்வொருவர் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவங்கவுங்க யாரை நேசித்தார்களோ, யார் மரணித்து விட்டார்களோ அவங்களுக்காக என்ன செய்யுங்க, அவங்க ஈமானோடு இருந்திருக்கணும். ஷர்த்து என்ன, அவங்க ஷிர்க் வைக்காமல் இருந்திருக்கணும். அது மாதிரி இருந்திருப்பார்களே ஆனால் இறைவா அவங்கள மன்னிச்சிரு, அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு, அவங்க கேள்விகளுக்கு லேசாக்கி வை, உயர்ந்த தர்ஜாவை கொடு, அப்படி இப்படின்னு என்னென்ன மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அது எல்லாத்தையும் கேட்கலாம். இதுதான் மார்க்கத்தில் உள்ளது. உள்ளதுகளை எல்லாம் விட்டுப்புட்டு இல்லாததுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், விடுபட இல்லை வருமானத்துக்காக உண்டாக்கணும் சடங்குகள். மார்க்கத்துக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது.